கடகம் 2024 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லா இருக்கா? புதனும் குருவும் பார்வையை பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. உங்கள் ரூட்டு கிளியராக இருக்கு. ஆனால் என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு மனசில் வந்து ஒரு ஒரு பயத்தை கொடுக்கும். நம்ம பாஸ் ஆகிடுவோமா, ஃபுல் மார்க் வாங்கிடுவோமா. நிறைய பேர் கடகத்தை சேர்ந்தவங்க மெடிசன் படிப்பாங்க. ஸோ நீட்டில் போகிறவங்க நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோமா, இந்த வருஷமே கிளியர் பண்ணிடுவோமா, சீட் கிடச்சிருமா, மெரிட்டில் கிடச்சிருமா, அது கிடச்சிருமா. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. கடகத்துடைய மைனஸே ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் வேணாம். உங்கள் முயற்சியை ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ரிசல்ட் வந்து நீங்கள் போட்ட ரிசல்ட் வந்து மாறவா போது? மாறாது. நேரம் நல்லா இருக்கிறதுக்கும் நேரம் மோசமாக இருக்கும் ஒரே வித்தியாசம் தான். நல்ல டைம் தான் உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக அமையும். ஒரு சேலஞ்சிங் டைம், கெட்ட டைம் நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஒரு சேலஞ்சிங் டைம் அப்படின்னா அது வந்து உங்களை வந்து பயங்கரமாக சோதிக்கும், அவ்வளோதான். அந்த சோதனையில் வந்து ஜெயிக்கிறவன் தான் சாதனையாளர். அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் முயற்சியை வந்து இன்னும் அதிகரிங்க. 2 times 3 times 4 times 5 times இன்னும் அதிகரிங்க. அது ஜெயிக்க வச்சிடும். ஏன்னா அடுத்த ட்ரான்ஸ்லேட் அது பாசிட்டிவ்னா முன்னாடி நீங்கள் போட்ட ரிசல்ட் கொடுக்கும். திருமணம், நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையை அதே மாதிரி சொல்ல மாட்டுட்டேன். கடகத்தில் கல்யாணம் பண்ணவங்க, கடகராசியில் பிறந்து கரெக்டாக அப்போ தான் இந்த 2022 3 4 மகரத்தை கல்யாணம் பண்ணேன், கும்பத்தை கல்யாணம் பண்ணேன். அப்புறம் தான் பார்த்தேன் உங்கள் வீடியோவை. கடகம் கும்பம் செட் ஆகாது. அப்புறம் கடகம் தனுசை பண்ணிட்டேன், கடகம் மீனம் நல்லா செட் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஆனால் 7 சனி நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர். ஸோ கடகத்துக்கு இந்த ஃபேமிலி பிரச்சனை, குடும்பம், ஒரு சில எல்லாருக்கும் இல்லை, பட் புதுசாக அந்த டைமில் ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு உண்டு. பொதுவாகவே கடகத்துக்கு திருமண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக எடுக்கணும். ஏன்னா சனி கலசரக்காரனாக வரார், உஷாராக பார்க்கணும். ஸோ அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு நேரம் நெருங்குது. ஒரு குடும்ப பிரச்சனைகள் அல்லது அது ரிலேட்டடாக சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் நெருங்கிட்டு வருது. அதெல்லாம் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது கடகத்துக்கு வந்து ஆரோக்கிய ஸ்தானம். ஆரோக்கிய ஸ்தானம் கவனம் கவனம் கவனம். அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. சனி இன்னும் கூட 8ல் தான் இருக்கார். இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நீ வந்து வீட்டை விட்டு கிளம்பி மறுபடியும் வந்து இந்த இத்தனை டைம்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணும். அது வரைக்கும் உனக்கு இந்த கண்ட நேரம் இருக்கும். ஒருத்தர் சொன்னால் வெளியெல்லாம் போகும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீ கார்டு, ஷூஸு, ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஊரெல்லாம் போட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்து அப்பாடா கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம், எல்லாத்தையும் கரெக்டாக தூக்கி போடு அப்படின்னு போட்டு வீட்டு வாசல் காலில் வைக்கும் போது சரிக்கு விழுந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதில் அலட்சியம் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 8ல் சனி இருக்குது, கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து கடகம் நம்ம வந்து பார்க்குற விஷயம் என்னென்னா, இல்லத்தரசிகள், பெண்கள். ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல். சில பேர் வந்து நிறைய கடகம் வந்து அழுவாங்க. எமோஷனல். இந்த எமோஷனல் வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ணீர் அப்படியே வந்துடும். ஏன்னா அது ஜல ராசி, வாட்டர் சைன். வாட்டர் சைன்லேயே கடகம் வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா விருச்சிகமும் வாட்டர் சைன் தான், இந்த பக்கம் மீனமும் வாட்டர் சைன் தான். பட் கடகம் எமோஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை லெவலில் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் அழுது நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று இந்த எமோஷனலாக மூவி பார்க்கும்போது கூட அழுவாங்க. சந்திரன் வலிமையாக இருக்கவங்களே வந்து கண்ணீர் வந்துடும். கருணை, அது குணம் வந்து கருணை, அன்பு, பாசம், கருணை. அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் என்ன தோணும் அப்படின்னா, மறுபடியும் சனி 8ல் வந்திருக்காரு, இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படியே அடங்கின மாதிரி இருந்தது, மறுபடியும் வேறு சில பிரச்சனை, மறுபடியும் வேறு ஏதோ ஒன்று, எனக்கு ஒரு மதிப்பு இல்லை, எனக்கு ஒரு மதிப்பு இல்லை, என்னை யாரும் வேல்யூ பண்ணல, இது ஒரு பெயினாக இருக்கு எனக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம். பட் அதுவும் கூட மாறப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். டிசம்பரில் ரொம்ப ஓவராக எமோஷ்னலாக உங்கள் உறவுகளை எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் அடைந்து வருத்தம்லாம் அடையாதீங்க. சிம்பிளாக விடு. நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். 10 பேர் உங்களை வேல்யூ பண்ணாதான் நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வேல்யூபிளான ஆள் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்கிறோம், நம்ம நல்லா பார்த்துக்கிறோம், அது தோணுச்சுன்னா போதும். இன்னொருத்தர் பாராட்டி இன்னொருத்தர் சொல்லி தான் வரணும் அவசியமே கிடையாது. அது வந்து நிலையற்றது. புகழ்ச்சி இகழ்ச்சிலாம் சகஜம். அதனால் அதை பெருசாக எடுத்துக்க கடந்து வாங்க. சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்கள், கடகம், எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அனுபவ அறிவு உங்களை ரொம்ப நல்லா சூப்பராக காப்பாற்றிருக்கோம் இந்த கண்டக அஷ்டம காலத்தில். ஒரு சிலருக்கு, நிறைய பேர் என்கிட்ட ஒரு சிலர் நேரில் வந்து பார்க்கும்போதும் சரி,
இல்லை என்கிட்ட ஃபோன் மூலிமா பேசும்போதும் சரி, நிறைய பேர் நிறைய வருத்தமான செய்தியெல்லாம் சொன்னாங்க. அம்மா வந்து 70 வயசு, கடகம், அவங்க திடீர்னு பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப அது வருத்தமாக இருந்தது. நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படி ஜஸ்ட் லைக் தான் ஆகுலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க எவ்வளோ எமோஷனலாக அவங்களோட க்ளோஸாக இருந்திருக்காங்க நம்மளால யூகம் கூட பண்ண முடியாது. பிகாஸ் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு மன வலியை தரும். அது எல்லாத்துக்கும் கடவுள் வந்து ஹீல் பண்ணணும், அவங்களுடைய ஆத்மாலாம் சாந்தி அடையணும் தான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒரு வழியை கொடுக்கக்கூடிய நேரம் மாறும் அப்படிங்கிறத நான் விரைவில் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மொத்தத்தில் கடகம் டிசம்பர் 2024 ஓகே. ஸ்டில் கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த பொறுமையை கடைப்பிடிங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அமைதியாக இருங்க. வாழ்த்துக்கள்.